சென்னை எண்ணூரில் நள்ளிரவில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இதனால் எத்தனை பேர் வரை தற்போது பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? தற்போது நிலைமை என்பது சீராகி இருக்கிறதா? என்ன நிலவரம் அங்கு? சென்னை எண்ணூர் அருகே பெரியகுப்பம் பகுதியில இருக்கக்கூடிய தொழிற்சாலையில குழாயில் நள்ளிரவு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் இங்கு இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு சுகாதார பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பலர் நள்ளிரவு நேரத்துல அலறி அடித்த வண்ணம் வீடுகளில் இருந்து வெளியேறிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை அடுத்த எண்ணூர் பகுதியில அண்மையில் தான் தொழிற்சாலையில் இருந்து எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்து மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த பாதிப்புடைய தாக்கம் மறைவதற்குள் மீண்டும் மற்றொரு பாதிப்பை எண்ணூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். எண்ணூர் அருகே இருக்கக்கூடிய பெரிய குப்பத்துல உரம் தயாரிக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலை என்பது அமைந்திருக்கிறது. இந்த தொழிற்சாலைக்கு கடலில் குழாய் அமைத்து அதன் மூலமாக கப்பலில் கொண்டு வந்து அமோனியா கடலில் இருந்து கப்பல்கள் மூலமாக குழாய் மூலமாக தொழிற்சாலைக்கு எடுத்து வரப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அவ்வாறு அமோனியா எடுத்து வரப்போது குழாய்கள்ல சேதம் ஏற்பட்டதன் காரணமாக குழாய்களில் தேங்கியிருந்த அமோனியா வாயுவானது வெளியேறி இருந்தது. சுமார் 11:30 மணி அளவுல நேற்று நள்ளிரவு இந்த அமோனியா வாயு வெளியேறியதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புல முதலில் அந்த பெரியகுப்பம் பகுதி கிராமத்துல பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளில் தூங்கி கொண்டிருந்த போது வெளியே பார்த்தபோது வாந்தி, மயக்கம், கண்ணெரிச்சல், இருமல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் விட்டு வெளியேறி ஆட்டோ, பைக் என கிடைத்த வாகனங்களில் கைக்குழந்தைகள், சிறுவர், சிறுமியர்களுடன் பெரியகுப்பம் கிராமத்தை விட்டு வெளியேறியிருந்தார்கள். தொடர்ந்து பெரியகுப்பத்தை அடுத்திருக்கக்கூடிய சிறிய குப்பத்திற்கும் இதே போன்ற பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அந்த கிராம மக்களும் வெளியேறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் பெரியகுப்பம் மற்றும் சிறிய குப்பம் பகுதியில காவல்துறையினர் தொடர்ந்து பொதுமக்களை வெளியேற்றக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருந்தார்கள். இந்த விபத்தின் காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் அனைவருமே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டவர்கள் அனைவருக்கும் தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட இயற்கை உபாதைகள் என்பது கண்டறியப்பட்டிருந்ததாகவும் இந்த நிலையில்தான் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அடுத்தபடியாக பேரிடர் மேலாண்மை நிபுணர் திரு மாதவன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது அமோனியா வாயு என்பது காற்றில் கலந்திருப்பதாக ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சரியாவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படும்? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது மிகவும் வருந்தத்தக்க நிகழ்வு. இது கடல்ல இருந்து தொழிற்சாலைக்கு எடுத்து செல்ற குழாயில ஏற்பட்ட கசிவு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக அமோனியா வாயுன்றது ஃபெர்டிலைசர், அந்த உர தொழிற்சாலைக்கு தான் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும். காமனாக நம்ம ஃப்ரிட்ஜ் இது மாதிரி இதுலேயும் அந்த அமோனியா தான் கூலண்டாக பயன்படுத்துகிறோம். இந்த அமோனியா வாயு ஒரு நிறமற்ற வாயு. அப்புறம் அதோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒரு இரிட்டேஷன் அண்ட் எரிச்சல் வரக்கூடியது. லங்ஸை பாதிக்கும் அதிகமாக எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா. இது இந்த முழுக்க இது ஒரு பராமரிப்பு குறைபாடு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி மக்கள் நெருக்கம் அதிகம் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் ரெகுலராக அவங்களுடைய இன்ஸ்டலேஷன், அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பராமரிப்பை சரிவர செய்யப்படுதான்றதை அடிக்கடி கண்காணிக்கணும். அது குறித்து விழிப்புணர்வை அவங்களுடைய தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கும் அதை அறிவுறுத்தணும். அரசும் இதை கவனமாக இதை கையாளணும். இதை தாண்டி பொதுமக்களுக்கு, அங்க இருக்கிற தொழிற்சாலை சுற்றி உள்ள பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாக் ட்ரில்லோ, ஒரு சோதனை இதுவோ ரெகுலர் இன்டர்வல்ல நடத்தணும். அதை நடத்துறத அரசாங்கமும் கண்காணிக்கணும். இந்த வாயு அப்படின்றது அங்க ஈஸியா பரவக்கூடியது. அதனால அதை உடனடியா ஒரு மக்களை அங்கேருந்து எவாக்குவேட் பண்றதும் அந்த எக்ஸ்போஷர்ல ப்ரிவென்ட் பண்றது மட்டும்தான் ஒரு வழிமுறையா இருக்குன்னு தவிர அது கொஞ்ச நாள் ஆகும். அது கொஞ்ச நாள்னாக்க இந்த சென்ஸ் இன்னைக்கு அதோட டென்சிட்டி எவ்வளவு தூரத்துக்கு அது பரவி இருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி வெளியில வந்திருக்குன்றது இன்னும் எனக்கு தெரியல. அதனால இது உடனடியே இன்னைக்கே அது சரியாயிடுமா, நாளைக்கு சரியாயிடுமா அப்படின்றத என்னால உடனே இது சொல்றதுக்கு தெரியல எனக்கு அந்த இடத்துல. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு மாதவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.